அடுத்து அஜிதா என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. மேம், ஐ எம் அஜிதா. மேரேஜ் ஆகி 7 months ஆகுது. பீரியட்ஸ் டேட் டிலே ஆகி வருது மேடம். வரும்பொழுது பேக் பெயின், நடு முதுகில் மட்டும் அடைக்கிற மாதிரி இருக்கிறது. இதன் மாதிரி அடிக்கடி எனக்கு வலிக்குது மேடம். நான் ப்ரெக்னென்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எப்போ எனக்கு ப்ரெக்னென்சி உண்டாகும்? ப்ளீஸ் ரிப்ளை மேடம். எப்பொழுது நான் யூரின் டெஸ்ட் பார்க்கலாம்? ஸோ அஜிதா, பொதுவாக இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கிற பெண்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் யூரின் டெஸ்ட் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக ஒரு 40 நாளைக்கு ஒரு முறை எனக்கு மென்சஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 32 நாட்களில் பரிசோதிங்க. பாசிட்டிவ் இல்லைன்னா ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் பாருங்கள். அதுலேயும் பாசிட்டிவ் இல்லை, அடுத்து ஒரு 3 நாள் கழித்து பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு 3-4 நாட்களுக்கு ஒரு முறை இந்த கரு உருவாகி அதுலேருந்து வர ஹார்மோன்ஸ், பீட்டா ஹெச்சிஜின்னு சொல்கிற ஹெச்சிஜி ஹார்மோன்ஸ் வெளியானால் கண்டிப்பாக இது 10 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் அளவு வெளிவந்தால் கூட யூரின் டெஸ்ட்டை பாசிட்டிவாக கொடுக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வருவதற்கு 32 நாட்களில் பரிசோதனை செஞ்சால் கூட கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய கண்டிப்பாக கருத்தரிப்புக்கு இந்த யூரின் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுவே இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்க பெண்களுக்கு பொதுவாக இது எப்போ மிஸ் ஆச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் தெரியாது. இதற்கு தீர்வு இவங்களுக்கு பரிசோதனை செய்யும் பொழுது பாசிட்டிவிட்டி வந்திருக்கு அப்படின்னா அது டபுளிங் ஆகுதான்னு பார்க்கணும். பிளட் லெவலில் பார்த்து டபுள் ஆனால் கரு ஆரோக்கியமாக வளருதுன்னு அர்த்தம். ஒருவேளை டபுளிங் கரெக்டாகனா 40 டேஸ்க்கு மேலே ஸ்கேன் பார்க்கலாம். அதன் பின்பு மற்ற விஷயங்களை தெளிவாக கவனித்து கொள்வது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் ஒரு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்ங்கிறது மாதவிலக்கு தள்ளி போன உடனே தெரியும். பிளட் லெவல்லையும் உடனே தெரியும், அது வருவதுக்கு முன்பே தெரியும். அதனுடைய 48 மணி நேரத்துக்கு வரல டபுளிங்கை வச்சு ஒரு கருவோட குவாலிட்டி, கரு நல்ல கருவா, ஆரோக்கியமுள்ள கருவா, ஒட்டி வளரும் தன்மை நல்ல உள்ள கருவா என்பதை ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண நன்றாக முடியும்.